விளையாட்டுலாம் நிறுத்துறா. இப்ப என்ன பெரிய காமெடிங்க இங்க பாத்துட்டீங்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. பாஸ், உனக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னா என்கிட்ட வந்து வெக்கப்படாம வெளிப்படையா தீக்குச்சி என் கார்ல வர வெள்ளக்கார போன இங்கிலீஷ் பேச முடியல, அதனால அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், வெக்கப்பட்ட, வேதனைப்பட்டேன். நிறுத்து. நான் கொஞ்சமா தான்டா பட்டேன், நீ என்ன 2-3 அப்படியே சேர்த்து சொல்ற? ஓஹோ, மாப்பிள்ளைக்கு நான் அசிங்கப்பட்டதெல்லாம் அம்புட்டு ஆசை. அப்படிலாம் இல்ல பாஸ், எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல ஒரு 4 வார்த்தை கத்து கொடுறான்னு, அப்படியே என் பொழைப்ப நான் பார்த்துப்பேன்டான்னு நீ கேட்டிருந்தா நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். என்னடா சொல்ற? சின்ன விஷயத்துக்கு போய் சாமியை தொலை பண்ணிட்டு இருக்க. என்னடா சொன்ன? டேய், நீ எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்குறியா? உனக்கு முதல்ல இங்கிலீஷ் தெரியுமாடா தற்குறி பயல? என்ன பாஸ் தீக்குச்சி பார்த்து இப்படி கேக்குற? தீக்குச்சினா ஃபயர் பாஸ், ஃபயர். I talk English, I walk English, I spoken English, I am American English, Naibar English, Kashmir English. டைட்டானிக் படம் பாத்திருக்கியா? அந்த படத்தோட இங்கிலீஷ். பல்லு விளக்கலையா இன்னைக்கு மட்டும்? சரி. என்ன பாஸ், என்கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கிறியா? இல்ல, உங்ககிட்ட இந்த ஜென்மத்துல நான் இங்கிலீஷ் கத்துக்க மாட்டேன். மே ஐ நோ த காரணம்? ஓ, காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. ஏண்டா டேய், எனக்கு இங்கிலீஷ் தெரியாததை விட நீ என்னென்னமோ உளறி தப்பா உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து அதை நான் போய் வெள்ளைக்காரிங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட நான் செருப்படி வாங்கணும். அதானே உன் ஆசை? நடக்காது மகனே, நடக்காது. நான் எப்பவும் என் மனைவி ஈஸ்வரி கிட்டதான் இங்கிலீஷ் கத்துப்பேன்டா. போடா. 1 minute மிஸ்டர் அழகு சுந்தரம். என்ன? நீங்க இப்ப என்கிட்ட இங்கிலீஷ் கத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? என்ன? This is called jealous. Jesus. Oh, sorry. You don't know Englishல jealous means பொறாமை. பொறாமை, பொடா காட்டாமை. வந்துட்டான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கு. Shame, puppy shame. Shit. நீங்க வருவீங்க தெரியும் பாஸ். ஏன்டா பைத்தியக்காரா, நான் வருவேன்னு எனக்கே நல்லா தெரியும்டா. ஏன்னா நோட்டு புத்தகத்துல இங்கே வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போறதுக்காக தான்டா வந்தேன். சரஸ்வதியே, இவனுக்கு முதல்ல நல்ல புத்தியை கொடுமா. வந்துட்டான். நல்லா மண்டையில ஏறணுமா? நீதாமா ஆசீர்வாதம் பண்ணும். என்ன? என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ் ஆயிட்டீங்க. கடைசியா லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. நீங்க என்கிட்ட இங்கிலீஷ் கத்துக்க முடியுமா முடியாதா? உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. உட கடிக்கிறதுக்காகவே வெறியாய் ஒண்ணு வெளியே காத்துக்கிட்டு இருக்கான். அதுகிட்ட போய் வேணா கடி வாங்கிக்க. போடா டுபுக்கு. தாஸ் சின்னப்ப தாஸ். என்ன யாருனாலையும் தடுக்க முடியாரா? பாஸ் நீ இப்ப பாஸ். 32 வருஷத்துக்கு முன்னாடி கோலம் போட வேண்டியவே இன்னும் கோலம் போடுற மாதிரி இப்ப போய் படிக்க போறாரு. திஸ் இஸ் வெரி ராங் டிசிஷன் மிஸ்டர் அழகு சுந்தரம். இதுக்கு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அக்கா கிட்ட டியூஷன் படிக்கிறப்பவே இந்த சின்னையா பயங்கரமா சேட்டையெல்லாம் பண்ணிருக்காங்களாமே. இப்ப நம்ம கிட்ட அந்த மாதிரி சின்னையா ஏதாவது வேலை காட்டினாங்கன்னா விடக்கூடாது. அக்கா சொன்ன யோசனைய உடனடியா செயல்படுத்த வேண்டியதான். நீ சொன்ன மாதிரியே நம்ம கிட்ட போய் இந்த எல்லாத்தையும் வச்சு, அம்மா தாயே சரஸ்வதி, நான் படிக்கிற இங்கிலீஷ் நல்லா எனக்கு மண்டையில ஏறணும்னு சொல்லி வேண்டிட்டு வந்துட்டேன். ஈசு, நீ இப்ப டியூஷன் ஆரம்பி. ஈசு. அழகு. அழகா? ஆமா, அழகு சுந்தரம். அழகு சுந்தரமா? உன் பேரு அதானப்பா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இப்படி வாய பழக்கிற? இல்ல ஈசு, இது டியூஷன். நான் உங்க டியூஷன் மிஸ். அதனால என்ன இப்படி ஈசுன்னு கூப்பிடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. மரியாதையா மிஸ் தான் கூப்பிடணும். டியூஷன் கத்துக்கணும்னு சொன்னதும் ஈசு நெசமாவே மிஸ்ஸா மாறிட்டாளே. ஹலோ அழகு சுந்தரம், என்ன உங்களுக்குள்ள நீங்களே முணுமுணுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? இல்ல ஈசு, நீ நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நான் உன் புருஷன் மட்டும் இல்ல, உன் வயிற்றுல வளர்ற
நம்ம 2 குழந்தைங்களோட அப்பா. அந்த நினைப்பெல்லாம் இங்க வச்சுக்கிட்டா என்னால ஒழுங்கா கத்து தர முடியாது, உங்களால கத்துக்கவும் முடியாது. என்ன சொல்றீங்க? இல்ல, நான் டியூஷன் வரும்போது அந்த நினைப்பு எல்லாத்தையும் மூட்டை கட்டி மேல எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுறேன், சரியா? சரி சரி சரி, உட்காருங்க. உட்காரவா? உட்காந்துட்டேன். ஏன் போன தூக்கி போட்ட? ஈஸ்வரிய டியூஷன் எடுக்க சொல்லி ஈஸ்வரி நம்ம ரொம்ப படுத்தி எடுத்துட்டோமோ? கடுப்புல கோவமாகி நம்மளை வெளுத்து எடுக்கிறதுக்கு பெரம்ப மறுபடியும் எடுத்துட்டாலே. இதெல்லாம் யோசிச்சு முன்னாடியே கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ? என்ன பண்றது இப்போ? பெரம்பு குச்சிய கையில எடுத்ததும் சின்னையா பயப்பட ஆரம்பிச்சிட்டாக. அக்கா சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவா நடக்குது. அருமை அருமை. என்ன அழகு? உன் கண்ணு 2லயும் பயம் தெரியுது. என்ன ஆச்சு? இப்போ டியூஷன் எடுக்கணுமா வேணாமா? மிஸ் மிஸ் மிஸ், நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல மிஸ், நான் இன்னைக்கு இங்கிலீஷ் கத்துக்கிட்டே ஆகணும். நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க மிஸ். ஐயோ அடியாத்தி, என்னது? நான் பெரம்ப கையில் எடுத்தா சின்னையா டியூஷன் வேண்டான்னு ஓடுவாருன்னு ஈஸ்வரி அக்கா சொன்னாங்க. இவங்க என்னடானா அடிச்சாலும் பரவாயில்ல இங்கிலீஷ் கத்து கொடுங்க மிஸ்ன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்களே. இப்ப என்ன பண்றது? நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ புதுசா டீச்சர் யாராச்சும் வந்தா உன் பேர் என்ன, உன் அப்பா பேர் என்னன்னு இங்கிலீஷ்ல கேட்பாங்கல்ல. அத முதல்ல சின்னையாவுக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு ஒரு வழியா எப்படியோ சமாளிப்போம். மிஸ் இப்ப நீங்களே உங்களுக்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்துட்டு இருந்தீங்களே, அது உனக்கு இப்ப என்ன டியூஷன் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ உன்னோட கஸ்டமர் யாராவது உன்னை பார்த்து வாட் இஸ் யோர் நேம், அதாவது உன்னோட பேரு என்னன்னு கேட்டா பதிலுக்கு நீ இங்கிலீஷ்ல என்ன பதில் சொல்லுவ? அது உனக்கு தெரியாதுல்ல. யார் மிஸ் சொன்னது? எனக்கு தெரியுமே. மை நேம் இஸ் அழகு சுந்தரம் அப்படின்னு நான் சொல்லுவேனே. ஐயோ என்ன நடக்குதுங்க? சிறுவாபுரி முருகா, எனக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சது இது ஒண்ணு மட்டும்தான். இதையும் சின்னையா தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. இதுக்கு மேல இவங்களை நாம சமாளிக்க முடியாது.